டிவிக்கு சார்ந்து சொன்னவங்க எண்ணிக்கை 90% கிடையாது, 10% மட்டும் தான் இவங்க வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த முடிவை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம பொதுவாக பார்க்கும்போது டிவிக்கு வந்து வராது வருன்றதை தாண்டியும், ஆனால் வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைங்களாம் இருக்காங்கல்ல, பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லாமே வந்துட்டு டிவிக்கு ஓட்டு போடணும், டிவிக்குன்னா தெரியுமா எல்லாம் கூட தெரியும், விஜய்க்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடணுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் அதான் நடந்துச்சு. உங்கள் பையன் சொன்னா அது அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணானா உங்களை? கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணுன்ற மாதிரி. நைட்டு சாப்பிட மாட்டேன் அடம் பிடிக்காதுன்னா? ஆனால் அண்ணனுக்கு மனசு வரல. ஆனால் அண்ணனுக்கு மனசே வரல. அப்படிலாம் இல்லை, மனசாரதான் சில விஷயங்கள்லாம் மூஞ்ச பார்த்தா நல்லாவே மனசார நடந்துச்சு. ஓகே, பது நீ சொல்லு. ஏடிஎம்கே இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கண்டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, வந்துச்சு. டிஎம்கேவோட கொஞ்சம் லீட் பண்ணாங்க. ஆனால் நீ எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டாக இருக்கு ஏடிஎம்கேக்கு இது? நான் ஆக்சுவலாக வந்து டிஎம்கேவும் டிவிகேவும் தான் இந்த எலெக்ஷனில் நல்லா ஃபுல்லாக கிரவுண்ட் ரியாலிட்டி நல்லா அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஏடிஎம்கே வந்து சைலண்ட்டாக இருக்கும்போது அட்லீஸ்ட் இவங்களால ஏதாவது ஓரளவுக்காச்சும் புஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே, ஆனால் இது போன எலெக்ஷனில் வந்து இருந்ததை விட இந்த எலெக்ஷன் ஏன்னா டிவிக்கு வந்து எதிர்பார்க்காததை ஒன்று மேசிவாக பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே அதுலேயும் நிறையா பேர் அவங்க அந்த கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போயிருந்தாலுமே அவங்க எந்த அளவுக்கு புஷ் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா தான். பெரிய விஷயம் தான். ஓகே, இது சொல்கிறா. அப்போ இப்போ எடப்பாடியான ஜெயிஸ்டாப்பில், அந்த எடப்பாடி தொகுதியில் நம்ம EPS ஜெயிஸ்டாப்பில் இந்த ஒரே ஒரு வெற்றி அந்த கட்சியில் மொத்தமாக ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும்னு நினைக்கிறேன். என்ன? கண்டிப்பாக கொடுக்கும் தானே, ஏன்னா தலைவரே ஜெயிச்சாதுன்னும் போது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய இது தானே. நான் அதனால நான் அப்படி நான் சொல்லலை, அப்படிதான் சொன்னேன். இல்லை அப்படி பார்க்கும்போதுனுமே அவங்க வந்து இல்லை ஒரு பாசிட்டிவாக ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா எப்படி தோக்குறாங்க ஒரு இது அப்படின்னு இருக்கும்போதுமே சரி ஓகே இத்தனை சீட்டு வந்திருக்கோம், நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். பெருசாக நம்ம ஒன்றும் பிளான் பண்ணி ஏடிஎம்கே பெருசாக பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஏடிஎம்கே தான்டா ரொம்ப சீக்கிரமாக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. ஆமாம், ரொம்ப வேகமாக போனாங்க. அதுக்கேற்ற ரிசல்ட் வரலையோ, இல்லை டிவிக்கால பெருசாக அடிச்சிச்சோ? இல்லை, அது டிவிக்கு வந்து மோஸ்ட்டாக 2 கட்சியுமே அவங்க ஓட் நிறையவே புல் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நிறைய எடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பொதுவாக சொன்னது வந்து டிவிக்கு வந்து டிஎம்கே தான் இதுவாகும் அப்படின்னாங்க. ஆனால் சின்ன பசங்கள்லேருந்து நிறைய பேருக்கு வந்து டிவிக்கு மேலே ஆர்வம் இருந்ததில்ல, அது வீட்டில் இருந்த ஓட்டு அப்படின்லாம் போனதில் ஏடிஎம்கேவோட ஓட்டு நிறையவே போயிருக்குங்க. நிறைய போயிடுச்சு. அதாவது டிஎம்கே ஓட்டை பிரிச்சதை விட ஏடிஎம்கே அதிகமாக பிரிச்சிருக்காங்க. ரெண்டுமே தான் பிரிச்சிருக்காங்க, நல்லா ஈக்குவலாக தான் போயிருக்கிற மாதிரி தான் தெரியுது.